சிவகாசியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின் மோட்டாருடன் மின்சாதன பொருட்கள் மாயமானதாக கூறி திமுக பெண் கவுன்சிலர் மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருத்தங்கல் 5வது வார்டு திமுக கவுன்சிலர் இந்திராதேவி மின் மோட்டார் பழுதடைந்து விட்டதாக கூறியும் மாநகராட்சி ஊழியர் நடவடிக்கை எடுக்காததால் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் நடைபெறவில்லை என தெரிவித்தார். ஆணையாளரிடம் இது குறித்து முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இந்திராதேவி தனது கணவர் மாரீஸ்வரனுடன் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். எங்க வார்டுல உள்ள மக்களுக்கும் இல்ல, ஸ்கூல் யாருக்குமே இல்ல. தண்ணி இல்லாம அவ்வளவு சிரமமா இருக்கு. பப்ளிக் லெட்டின் இருக்கு, அதுலயும் தண்ணி கிடையாது. இப்போ லெட்டின் வர்ற லேடிஸ் வந்து எங்க வீட்டுக்கு வர்றாங்க, தண்ணி இல்லாம நாங்க என்ன செய்ய? சின்ன சின்ன பிரச்சனை கூட சரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு காலம் கடத்துறது அவ்வளவு காலம் கடத்துறாங்க. 2.5 வருஷத்துல நம்ம கார்பரேஷன் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு நம்ம டெண்டர் விட்டு மோட்டரு, வயரு, பேனல் போர்டு, சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவோம். ஆமா அதான் சார் கார்பரேஷன் பத்தின வாசல் அப்புறம் அதிகாரி அள்ளி செய்யற வரைக்கும் நாங்க போக மாட்டோம். இல்ல சார் வந்துருக்கோம். இல்ல சார் கேட்டு இல்ல சார் நீங்க எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டீங்க. உங்க மேல கொண்டு வரீங்க. அந்த போர்ல வந்து மோட்ரு சின்ன ஃபால்ட், ஒரு வயர் கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து பாருங்க, நாங்கள் எலக்ட்ரிஷியன் கண்ணன்ட்ட வந்து சொல்லியிருந்தோம். அவர் வந்து போரையே தூக்கிட்டு போயிட்டார். மோட்டரையே போருக்குள்ள இருந்து மோட்டரையே எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த மோட்டரை வந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த மோட்டரை மாட்டவே இல்லை. அந்த மோட்டரை மாட்டுறதுக்கு கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் புதுசாக அவரே கொண்டு வந்து மாட்டுறாரு. இப்போ கேட்டால் அந்த மோட்ரு ரொம்ப கண்டமாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. புதுசு எப்படி டேமேஜ் ஆகும்னு எங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் கண்ணன் மேலே வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஆகஸ்ட் 21 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கமிஷனர் சார்கிட்ட. நேரடி ஆய்வு பண்ண வந்தாங்க. சியும் சிடபிள்யூவும் எங்கள் கூட நேரடியாக நம்ம தண்ணி டேங்க் வந்து ஆய்வு பண்ண வந்திருந்தாங்க. அப்போயும் அவரோட ஃபால்ட்டை வந்து அவங்க நேரடியாகவே பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அவங்க எலக்ட்ரிஷியன் கண்ணன் மேலே வந்து கார்பரேஷன் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. இப்போ ஒரு 2-3 நாளாக உறிஞ்சுக்குளங்கம்மாயில் எங்களுக்கு 2 போர் இருக்குது, எங்கள் வார்டுக்கு உண்டான போர். அந்த மோட்டரும் இப்போ தண்ணி வரல. எங்கள் வார்டில் வந்து கிட்டத்தட்ட 900 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து தண்ணி பயன்பாடுங்கிறதே இப்போ எல்லாருமே இருக்குது. ஸ்கூலு பக்கத்தில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்களுக்கு வந்து எங்களால் தண்ணி சப்ளை கொடுக்க முடியல. இப்போ இவங்களோட மோட்டிவ் என்னென்னா, ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்காங்க. அதிகாரிகள் வந்து எங்களோட ஆட்சி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு திமுக கவுன்சிலருக்கு கெட்ட பேர் வரணுங்கிற நோக்கத்தோடயே இவங்க செயல்படுற மாதிரி எங்களுக்கு இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.